ஆரம்பிக்கலாமா? இந்த டிசிடிசிக்கு நீங்க போனதுல இருந்து சரி இப்போ வரைக்குமே வந்துட்டு இன்னைக்கு தான் நான் உங்களை பார்க்குறேன். நீங்க சமைச்சது எதுவுமே நான் சாப்பிட்டது கிடையாது. நீங்க கஷ்டப்பட்டது எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. ஸோ நீங்க சொல்ல போறது எல்லாத்தையும் நானும் சரி நம்ம மக்களும் சரி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நான் கேட்க போற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ண நீங்க ரெடியா? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. எப்படி எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு? சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்கு இப்பவே நீங்க யார் நீங்க யார் நீங்க யார் நீங்க யார்? இப்போ வந்துட்டு டைட்டில் வின் பண்ற அளவுக்கு வந்துட்டு சமையல் கத்துக்கினீங்க. அதாவது நீ சொல்றது நான் உண்மையிலேயே ஒத்துக்க வேண்டியதுதான். சுடுதண்ணி வச்சு கொடுனா கூட வச்சு கொடுக்க மாட்டேன். டீ போட்டு கொடுக்கணும்னா கூட போட்டு பாத்திரம் கூட எடுக்க மாட்டீங்க. எடுக்க மாட்டேன். அதை யாராச்சும் எடுத்து வந்து கொடுக்கணும். நான் ஆரம்பத்துல இதை வேண்டான்னு தான் சொன்னேன். எனக்கு இது தேவையில்லாத வேலை. அங்க போய் என்ன கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்பாங்க, என்ன சமைக்க சொல்லுவாங்க. இது இஸ் நாட் மை ப்ரொஃபஷனல். அது வேற இன்னொரு குக்கிங் ப்ரொஃபஷனல் இஸ் நாட் மைண்ட். நல்லா தயவுசெய்து விட்டுருங்கனால அம்மாவும் அக்காவும் உங்க அம்மாவும் சேர்ந்து இல்லை போங்க பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்க, உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை ஏத்தி பத்தாதுக்கு ஜெகதீஷ் இவர் இருக்காரு, நீ டோன்ட் வரி, அவரை சூப்பரா எத்தனை பேரை ட்ரெயின் பண்றாரு, உங்களை ட்ரெயின் பண்ண மாட்டாரா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏத்தி விட்டு கோர்ட்ல கூண்ட்ல நிக்கிற மாதிரி நிக்க வச்சாங்களா. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? செகண்ட் கொஸ்டின் எனக்கு உங்ககிட்ட கேட்டே ஆகணும். நீங்க எத்தனையோ ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. சமையல்னா என்னன்னே தெரியாத ஒருத்தரை வந்துட்டு எப்படி பார்த்து அவரை வந்துட்டு சமையல்னா என்னன்னு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை இந்த லெவலில் வந்துட்டு கூப்பிட்டு வர வச்சிங்கன்னா அது வந்துட்டு இட் இஸ் நாட் அ ஜோக். எப்படி முடிஞ்சிச்சு உங்களால? முடிஞ்சிச்சா உங்களால? ரிசல்ட் இருக்குல்ல, ரிசல்ட் இருக்கு பட் ஸ்டில். ஸோ பேசிக்லி என்னன்னா அங்கிள் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லைல்ல. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனா தான் சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம். இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு பெருசாக காமிச்சிட்டா மிரண்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்லேருந்து கட்டிங்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் எப்படி ப்ளே ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் பெருசாக நிறுத்திடணும்.